விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயில்பட்டியில் மனைவியை கணவன் எரித்து கொலை செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில்குமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். விவரங்கள். அதாவது ரவினா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள தாயில்பட்டி கலைஞர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னிச்சாமி, இவரது மனைவி முன்னீஸ்வரி. இவர்கள் இருவரும் பட்டாசு ஆலையில் தொழிலாக பணிபுரிந்து வருகின்றனர். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர். இவர்களுக்கு 8 வயது, 6 வயது, 4 வயதில் 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று கோவிலுக்கு சென்று நடு இரவில் வீடு திரும்பிய போது இருவருக்கும் மீண்டும் சண்டை ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது. அப்போது மது போதையில் இருந்த பொன்னிச்சாமி அவரது மனைவியை உரல் கல்லை எடுத்து அடித்ததாகவும் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சம்பவத்தில் உயிரிழந்ததாகவும் தெரிய வருகிறது. உடனடியாக தனது மோட்டார் சைக்கிளில் இருந்த பெட்ரோலை எடுத்து முனீஸ்வரின் உடல் தீ வைத்துள்ளார். இதில் வீடு முழுவதும் தீ பற்றி அந்த உடல் என்பது எரிந்துள்ளது. உடனடியாக அவருக்கும் கையில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த விம்பக்கோட்டை காவல்துறையினர் உடனடியாக பொன்னிச்சாமியை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் என்பது அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.